செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பள்ளிகளுக்கு விடுமுறை நீட்டிப்பு, அமைச்சர் பதில். தமிழ்நாடு முழுவதும் இன்னும் சில நாட்களில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை தொடங்குகிறது. தற்போது கோடை வெயில் கொளுத்துவதால் மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட விடுமுறை காலம் நீட்டிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதுகுறித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, காலநிலை மேலாண்மை குழு பரிந்துரை அடிப்படையில் பள்ளி திறப்பு குறித்தும் விடுமுறை நீட்டிப்பு குறித்தும் முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். எமிஸ் தளத்தில் கல்வி உதவித்தொகை மாணவர் விவரங்களை சரிபார்க்க கல்வித்துறை உத்தரவு. கல்வி உதவித்தொகை பெறும் மாணவர்களின் விவரங்களை எமிஸ் இணையதளத்தில் சரிபார்க்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. +2 ரிசல்ட் தேதியில் மாற்றம். +2 ரிசல்ட் முன்கூட்டியே வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொறியியல் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு வரும் மே 5 தொடங்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அதற்கேற்றாற்போல் +2 ரிசல்ட் வெளியாகலாம் என கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் 83 மையங்களில் +2 விடைத்தாள்கள் திருத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக மே 9 ரிசல்ட் வெளியாகும் என கூறப்பட்டது. மாணவர்களின் கற்றல் சுமையை குறைக்க முடிவெடுத்த தமிழக அரசு. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் பாட புத்தகத்தின் பாடத்திட்டங்கள் குறைகின்றன. 40 விழுக்காடு அளவிற்கு பாடத்திட்டங்கள் குறைக்கப்படும் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முறையே 238, 236, 228 பக்கங்களை கொண்ட தமிழ் பாட புத்தகம். மாணவர்கள் முழு பாடத்திட்டங்களையும் படிப்பதற்கு சிரமப்படுவதால் பாடத்திட்டம் குறைக்கப்படுகிறது. வரும் ஜூன் மாதம் குறைக்கப்பட்ட புதிய தமிழ் பாட புத்தகம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் என பாடநூல் கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நுகர்வோர் புகார்களை தெரிவிக்க விரைவில் செயலி. நுகர்வோர் புகார்களை தெரிவிக்க செயலி வெளியிடப்படும் என்று உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் அவர்களுக்கு ஏற்படும் சேவை குறைபாடுகள் குறித்து சம்பவ இடத்தில் இருந்து புகார் அளிக்க ரூபாய் 20 லட்சத்தில் வலைதளம் செயலி உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.